நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் வந்த எங்கள் தேவன் இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வருகிற கிருபைக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இந்த பாடங்களை நாங்கள் படிக்கவும் என் தேவனே நீர் எப்படி எங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டீரோ அதே போல என் தேவனே தகப்பனே சுகம் கொடுப்பது உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் என் தேவனே. விசுவாசத்தோடு தகப்பனே அவிசுவாச காரியங்களை நாங்கள் அகற்றி போடும்படியாய் தகப்பனே இந்த காலங்களிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் என் தேவனே தகப்பனே. நீர் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிற கிருபைக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த பாடங்களை கொண்டு வரும் உம்முடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் தகப்பனே. பொருட்படுத்தி வழிநட கர்த்தாவே, உங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி இந்த பாடங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வெரி குட். ஆமென், 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 ஆமென். இந்த பாடத்தை இவ்வளவு பொறுமையா கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் இதை கற்றுக்கொள்ள விருப்பத்தையும் வாஞ்சையை தந்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற தேவன் இல்லையா? அப்போ அது அவருடைய தீர்மானம். நாம் யாவரும் சுகமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பமாக இருக்கிறதுல. தேவன் நீங்கள் சுகமாய் இருக்கவும் மற்றவர்களை சுகப்படுத்தவும் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி இந்த புக்குக்கு பேர் விடுக்கலாம். வெரி குட். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த புஸ்தகத்தை நாங்கள் முதலாக படிக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் பிரகாசம் அடைந்தன. இது நீங்க 2வது குரூப்பு, ஏற்கனவே 21வது வருஷத்துல இந்தியாவில் உள்ள ஒரு குரூப்புக்கு இதை எடுக்க தேவன் உதவி செய்தார். மறுபடியும் உங்களுக்கு இதை எடுக்க கிருபை செய்தார். ஆமா, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிரதர் உங்களுக்கு போர் அடிக்கலையா? மேலும் மேலும் ஆசை இன்க்ரீஸ் ஆகுது. சோ அவரை அறிகிற அறிவு என்பது இஸ் இன்க்ரீசிங். அது என்ன சொல்லலாம், இன்னும் தாகத்தை தான் உண்டாக்குது. இன்னும் நாம் கற்றுக்கொள்ளலாமே, இன்னும் அறிந்து கொள்ளலாமே என்று சொல்லி. எப்பொழுது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா பார்ப்போம். கிணறு எப்போ ஊறும், கிணற்றுல தண்ணீர் எப்போ சுரந்துட்டே இருக்கும். அப்பா பரவாயில்லையே. ஆமா, இறைக்க கிணறு ஊருங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு சப்ஜெக்டை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் புதிய புதிய வெளிப்பாடுகளை தருகிறார். சரிங்களா? ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஆமா, எல்லாமே கர்த்தருடைய திட்டமா இருந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அனுப்புகிற காணிக்கையினாலே நம்ம அந்த நம்பிக்கை டிவியில அந்த செய்தி வர துவங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே அந்த டீட்டெயில் அனுப்புறேன். இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். இடையில நீங்க எதுனாலும் பேசலாம், கேள்வி கேட்கலாம், ஹீலிங் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுடைய சாட்சிகளை நான் கேட்போம். இப்பொழுது முதலாவது கேள்வி. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான திறவுகோல் எதில் இல்லை, எதில் இருக்கிறது? வெரி குட். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான எதுல இருக்குது, எதுல இல்லை? எஸ் எஸ் லிதியா சிஸ்டர் சொல்லலாம். பக்கம் 107 2வது paragraphல பாஸ்டர், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான திறவுகோல் விசுவாசத்தை பெரிய அளவில் வளர்த்துக் கொள்வது எப்படி என்று கற்றுக்கொள்வது அல்ல, அது நமது வாழ்வில் அவை விசுவாசத்தின் அளவை எப்படி குறைத்துக் கொள்வது என்று கற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. வெரி குட். இந்த மனுஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல, ஆண்ட்ரூமுக்காக. ஆமா, அவர் என்னுடைய நாலேஜ் படி 21வது நூற்றாண்டின் பவுல் அப்போஸ்தலனை போல
நம்முடைய தலைமுறையில ஒருவர் கிடைத்திருக்கிறார். ஓகே, நமது வாழ்வில் அவிசுவாசத்தின் அளவை எப்படி குறைத்துக் கொள்வது என்று கற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. மிக சில கிறிஸ்தவர்களே இதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஆஹ் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, அவிசுவாசத்தை குறைத்துக் கொள்வது எப்படி? யோசிங்க, சிந்தியுங்கள். யாருனாலும் சொல்லலாம். தேவ வார்த்தையை படிக்கும் போது விசுவாசம் வளரும் போது அவிசுவாசம் குறையும் ஆட்டோமேட்டிக்கா. வெரி குட். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது சரியான பதில் தான். தவறான போதனைகளை கேட்காம ஓகே. மற்றது இப்போ இருளை போக்கணும்னா என்ன செய்யணும்? வெளிச்சம். ஆமா, லைட்டை ஆன் பண்ணணும் இல்லையா? அதே போல இருளாகிய அவிசுவாசத்தை போக்குவதற்கு விசுவாசத்தை கொண்டு வரணும். ஓகே, இப்படி சொல்லலாம் பாருங்க. சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது அவிசுவாசம் குறைந்து போகிறது. இது நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்றோம் பாருங்க. சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க 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 எல்லாருக்கும் அவிசுவாசம் குறைந்து கொண்டேதான் இருக்கு. உங்க மொபைல் போனை எத்தனை நாளுக்கு ஒருக்கா சார்ஜ் போடுறீங்க? எவ்ரிடே இல்லையா? சில நேரங்களில் 2 times கூட போடுறோம். அதே போல அதை இப்ப நம்மளுடைய கல்ச்சர் ஆயிடுச்சு. எங்கேயா வெளியூர் போனா கூட ஃபர்ஸ்ட்ல எடுத்து வைக்கிறது என்னது? சார்ஜர் இல்லையா? சோ அதே போல ஆமா, மனதை புதிதாக்க நீங்க ஒவ்வொரு நாளும் நேரம் எடுக்கிறீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ ஆண்டவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு பாருங்க இல்லையா? முன்னாலே போல ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஓகே, 2வது கொஸ்டின் போலாம். வெரி குட், போலாம் சிஸ்டர். 2வது கொஸ்டின் போலாம். மனிதனுக்கு பயப்படுவது என்றால் என்ன? கிரேஸ் சிஸ்டர் பார்க்காம சொல்லுங்க. மனிதனுக்கு பயப்படுவது என்றால் என்ன? நீங்க அன்மியூட் பண்ணல. மனிதரை பயப்பட மனிதரை என்ன நினைப்பார்கள் சொல்லி நாங்கள் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்களோ தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி பார்த்து அவைகள இதை முக்கியப்படுத்துறோம். மனிதர்கிட்ட சத்தத்துக்கு முக்கியப்படுத்த. அதான் கரெக்ட் தான். நல்ல ஆன்சர். 10 மார்க் போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 103வது பக்கத்துல டாப்ல பாருங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள், ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இல்லையா? ஆமா, எனக்கு கூட அந்த கிரஹாம் ஸ்டைன்ஸ் ஒரு காரியத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமா, அதுல சொல்ல வர்ற கருத்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்னை ரொம்ப மோசமா பேசிட்டார். நீங்க துருபதேசம் பண்றீங்க இல்லையா? ஆமா, அவருடைய சாக்ரிஃபைஸ் குறையில்லை, நம்ம யாருமே பண்ணல. பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, பெரிய தியாகம் பண்ணாரு. குஷ்டரோகிகளை கூட பிறந்தவர்களை விட அதிகமா நேசித்தாரு. ஆனாலும் இவ்வளவு தியாகம் செய்தவர் தனக்கு தன்னுடைய நாவிலே இருந்த வல்லமையை அறிந்து எலிசாவை போல, பவுல அப்போஸ்தலனை போல, இயேசு கிறிஸ்துவை போல அன்னைக்கு அவரை கொலை செய்வதற்கு வந்தவருடைய கண்களை குருடாக்கி இருந்தா அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னேன். இதை எழுதும் போது எனக்கு ஒரு பயம் வந்தது. இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா கொஞ்சம் பேர் குறை சொல்லுவாங்க. அதை தவிர எழுதுறாரு, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்படுவதுதான் மனிதனுக்கு பயப்படும். அதாவது சத்தியத்தை நம்ம சரியா சொன்னா நமக்கு கெட்ட பேர் வரும் இல்லையா? ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? இல்ல, உங்களில சிலர் கண்டிப்பா இருந்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவ அவருடைய அன்பை ருசி பார்த்தீங்க, அவர் தான் தேவன் என்று அறிந்து கொண்டீர்கள். வேற மார்க்கத்துல இருந்திருப்பீங்க. நீங்க பயப்படாமல் வந்தீங்க பாருங்க. பயம் கண்டிப்பா இருந்திருக்கும், அதை ஜெயித்தீர்கள் இல்லையா? இல்ல, இவர் தான் கடவுள், நான் அவரை ஏற்றுக்கொள்வேன், எங்க அம்மா அப்பாவுக்கு பயப்பட மாட்டேன் இல்லையா? அப்படி நீங்க வந்திருப்பீங்க. அதுதான் இவர் சொல்றாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 3வது கேள்வி.
ஆபிரகாம் அவிசுவாசத்தினால் மேற்கொள்ளப்படாமல் இருக்க செய்யாமல் இருந்த 2 எழுதுக. ஓகே, யார்? அனிட்டா சிஸ்டரா? வெரி குட். தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படவில்லை, அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஓகே, இதுதான் நீங்க 2வது காரியம் அவன் செய்த காரியத்தை சொல்றீங்க, செய்யாதிருந்த காரியம். சந்தேகப்படாமல் இருந்தான். ஒண்ணு, நினைக்காமல் இருந்தா. ஓகே, இப்படி சொல்லலாமா? மறந்திருந்தான், தன்னுடைய குறைவுகளை மறந்திருந்தான். அப்புறம் வேற என்ன எழுதியிருக்கீங்க? வேற யாராவது எழுதியிருக்கீங்களா? 2 பாயிண்ட் சொல்லணும். கொஞ்சம் கூட எண்ணாமல் இருந்தான் தன்னுடைய வயதை. ஓகே, அதுதான் நினையாதிருந்தான். அதுதான் நினையாதிருந்தான். வேற தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் விட்டு வந்த தேசத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோடைய வாக்குத்தத்தம் வந்த பிறகும் பெரிய சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகவில்லை. ஆனாலும் அவன் விசுவாசத்திலே அவிசுவாசத்தினால் மேற்கொள்ளப்படாமல் இருக்க அவன் செய்யாமல் இருந்த 2 காரியத்துல ஒன்று வந்து இப்படி சொல்லுவோம், மறந்திருந்தான். இது எப்படி பாத்தீங்கன்னா இது சாத்தியம். அது எப்படி பிரதர்? மறந்திருந்தா அது ஒரு அசட்டையான வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தோணும். ரைட்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க சில நேரங்களில் சில பொருட்களை தொலைச்சிருப்பீங்க, சரிங்களா? சில பொருட்களை தொலைத்திருப்பீர்கள். ஒரு முறை தேடி பார்க்குறீங்க, கிடைக்கல. அதை எப்படி மறக்க முடியும் இல்லையா? அதை எப்படி எண்ணாமல் இருக்க முடியும்? ஆனால் இருக்க முடியும். யாரால இருக்க முடியும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு பொருள் காணல, இயேசு நாமத்துல 24 மணி நேரத்துல என்னுடைய கையிலே கிடைக்கிறது என்று சொல்லிட்டு நீங்க அதை மறக்க முடிகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருவர் வந்து இந்தியாவில இருந்து யூஎஸ் போனார் அவருடைய பையனுடைய வீட்டிற்கு. பாரிஸ்ல ஏர்போர்ட்ல அவருடைய சூட் கேஸை காணவில்லை, சரிங்களா? ஏர்போர்ட்ல இருந்து என்னை கூப்பிடுறாரு, பிரதர் அடுத்த ஃபிளைட் புறப்பட போகுது, இன்னும் சூட் கேஸ் கிடைக்கலன்னா. அந்த நேரத்தில் எனக்கு வாயில வந்தது, பிரதர் நீங்க தைரியமா உங்க பையன் வீட்டுக்கு போங்க, அது உங்களே தேடி வரும்னு சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க, இவர் போயிட்டு அங்க இறங்குறதுக்குள்ளாக்க அவங்க இன்டிமேஷன் வந்துட்டு உங்க பேக் இங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சில ஆசீர்வாதங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க அதையே நினைத்து கொண்டிருப்போம், ஐயோ இன்னும் வரலையே, இன்னும் வரவில்லை என்று நினைப்பது விசுவாச குறைவு. அந்த பிரஷருக்குள்ளே போகக்கூடாது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எதுவுமே நம்ம தலைக்கு மேல நமக்கு அதாவது நம்முடைய பிரச்சனை நம்ம கண்ட்ரோலை மீறி போகாது, தலைக்கு மேல போகாது. நீங்க தான் ஜெயிப்பீர்கள், பிரச்சனை ஜெயிக்காது. யாருக்கு? தேவ நன்மை கைகூடி வரும் என்று விசுவாசித்து அமைதியா இருக்கிறவர்களுக்கு. வேறு நிறைய சான்று இருக்கு இல்லையா? தாவீது வந்து அபிஷேகம் பண்ணிட்டான், உடனே சிங்காசனம் கிடைக்கல. யோசேப்பு பாருங்க, சொப்பனம் கண்டான், உடனே சொப்பனம் நிறைவேறி இவன் தலைமை பதவிக்கு வந்து விடவில்லை. அப்போ இந்த நேரத்துல உங்களால இளைப்பாற முடிகிறதா? எந்த நேரத்துல? ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் செய்துட்டோம், உங்க பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம், ரைட்? ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களுடைய ரொம்ப தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, வருவதற்கு இன்னும் டிலே ஆகுதுன்னு சொன்னா அந்த காத்திருக்கிற நேரம் உங்களுக்கு இளைப்பாறுகிற நேரமா இருக்கிறதா? அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பிரஷர் மாதிரி தெரியல, ஆனா அது பிரஷரா வராது. சுற்றி பல பிரச்சனை இருக்கலாம். நேற்று ஒருத்தருக்கு என்னை அழைத்தாரு பாருங்க, ஏதோ ஒரு பெரிய தொகை, 1 கோடியோ 2 கோடியோ, அவர் பெரிய பணக்காரர் பாருங்க, ஒருவர் கொடுக்கணும், இவர் எதிர்பார்த்த பணம் வரவில்லை. அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, போலீஸ் வந்து இவங்க வீட்டு முன்னால 4 பேர் வந்துட்டாங்க.
அங்கிருந்து அந்த சிஸ்டர் அழைத்தாங்க. பிரதர் இப்படி நடக்குது, என்ன செய்ய அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க இளைப்பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இது வந்து உங்க தலையை ஒண்ணு தூக்கிட்டு போகாது, சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. கண்டிப்பாக ஜெயம் நமக்கு தான். ஆமா. இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நம்ம ஏற்கனவே நேற்று கேட்ட கேள்விதான் பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல நம்ம யாருக்குமே பிரச்சனை இல்லை, சரிங்களா? நம்முடைய தவறுகளினாலே சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கலாம். அதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று உங்க தலையை சீவிராது, ஒன்று உங்களுடைய கண்ட்ரோலை மீறி போகாது. நீங்கள் இளைப்பாற வேண்டும். இளைப்பாறுதல் என்றால் என்ன? இப்படி சொல்ற பாருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சா நீங்க இளைப்பாறுவீங்க, அப்போதான் அவர் வேலை செய்வாரு. விசுவாசத்திற்கு ஒரு அடையாளம் இளைப்பாறுதல். நீங்க வேணா இதை எழுதிடுங்க. நீங்க இளைப்பாறவில்லை என்றால் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? அவிசுவாசத்திலே குறைந்து விசுவாசத்திலே பெருக வேண்டும். வாட்எவர் மே பி தி சிச்சுவேஷன், 7 மடங்குல 70 மடங்கு அக்கினியை உயர்த்தினாலும் உங்களாலே இளைப்பாற முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன், நம்முடைய அப்பாவாகிய தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். கண்ட்ரோலுக்கு மிஞ்சி ஒண்ணு போக விட மாட்டார். யாரெல்லாம் இளைப்பாறினார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்படி சொல்லலாம், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இளைப்பாறுவார்கள். இளைப்பாறுகிறவர்கள் சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இளைப்பாறாதவர்கள் சுதந்தரித்து கொள்ளுவதிலே கால தாமதம் ஏற்படுகிறது. எதை குறித்தும் நீங்க இளைப்பாறலாம். இதை விட பெரிய எக்ஸாம்பிளே தேவையில்லை. அக்கினி சோலை 7 மடங்கு வைத்தியாச்சு. சிறைச்சாலைக்குள்ள போற பீட்டர் அப்படி தூங்குறான். ஏன்? இந்த காரியம் எங்களுக்கு ஜெயமாக தான் முடியும். பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. இந்த காரியம் ஜெயமாகத்தான் முடியும். இன்னும் பாருங்க, அந்த சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் நீங்க கதவை பூட்டிட்டு உள்ள நல்லா டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுட்டாங்க. ஆமா. சோ அதனால இப்ப நீங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம இருக்கிறோம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். துன்பம் ஒரு வேளையில நடனம் ஆடுங்கள், அப்படியே ஒரு தலைப்பு போட்டுடலாம்ல. ஏன்னா பவுலும் சீலாவும் ஆடினாங்களே. மலேசியாவில இருந்து ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க. அவங்க டாக்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. அவங்களுக்கு கடன் பிரச்சனை. 2 பிள்ளைகள டாக்டர்ஸ் அமெரிக்காவில் மலேசியாவில இருந்து படிச்சு அங்க அனுப்பிட்டாங்க. நிறைய பெரிய கடன் ஆயிடுச்சு. கடனுக்கு மேல கடன். ஆபீஸுக்கு கிளினிக்கு போக முடியாது. நான் சொன்னேன், சிஸ்டர் டெய்லி காலையில 2 நிமிஷம் நடனம் ஆடுங்கன்னு. ஏன்? அவர்கள் இளைப்பாறுகிறவர்கள் தான் நடனம் ஆடுவார்கள். இன்னொன்னு சொல்லுங்க, நீங்க நடனம் ஆடுதுன்னா இளைப்பாறுதல் வந்துடுது. நான் இதை கொஞ்ச நேரம் பேசினா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கு காரணம், அல்லது டிலே ஆகிறதுக்கு காரணம், நீங்கள் உங்கள் பாரத்தை சுமக்கிறீர்கள், இளைப்பாறவில்லை. உடனே ஆபிரகாம மாதிரி எப்படி சார் 25 வருஷம் இளைப்பாற வேண்டும்? தேவையில்லை. ரைட்? அப்படிலாம் டிலே ஆகாது. கேள்வி என்னன்னா, நீங்கள் இளைப்பாறுகிறீர்களா? இல்ல உடனே அண்ணன் பிரதருக்கு ஒரு போன், ஜான் பிரதருக்கு ஒரு போன் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? பிரதர் இன்னும் நடக்கல, பிரதர் இன்னும் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் இளைப்பாறவில்லை. அந்த இளைப்பாறுகிற டைம் ரொம்ப ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கும், ஜாய்ஃபுல்லா இருக்கும். யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள இளைப்பாரி அவன் இளைப்பாறினான் என்பதற்கு என்ன அடையாளம்? யாராவது சொல்லுங்க. அவன் அந்த பிரச்சனையாக எண்ணவில்லை. என்ன அடையாளம் சொல்லுங்க? அந்த தன்னோட இருந்த பிரிசனரை பார்த்து ஏன் சோகமா இருக்கிறாய் என்று கரெக்ட் இல்ல? ஏன் பாரு துக்கமா இருக்காரு யாரு கேட்பா? இவன் ரெஸ்ட் பண்ணாதானே கேட்கிறான். அதிக உறுதியான வாக்கு தத்தங்கள் அவனுக்காவது சொப்பனம் தான் இருந்தது. நமக்கு அதிக உறுதியான வாக்கு தத்தங்கள், வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்னும் தவறி போகாது. நான் இன்னொரு படி மேல போய் சொல்றேன், நடக்கட்டாதான் என்னங்க? அப்படி யோசிங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? என் மகளுக்கு 30 வயசு ஆயிட்டு, நடக்காட்டா என்ன அப்படின்னு எப்படி யோசிக்க? நீங்க அப்படி நினைச்சிட்டாலே பிசாசு ஓடிடுவான். தடை செய்கிற பிசாசு. நீங்க அப்படி மைண்ட் செட்டை மாத்திட்டீங்கன்னா 30 நாள்லயே கல்யாணம் நடந்துடும்.
ஆமா, இதெல்லாம் நீங்க இன்ஹேல் பண்ணுங்க. உங்களுடைய மைண்டை ரெனியூ பண்ற, மனதை புதிதாக்குற வேதமெங்கு வாசிங்க. யார் யாரெல்லாம் இளைப்பாறினார்களோ அவர்கள் சுதந்தரித்திருக்கிறார்கள். இவன் நம்ம ஆபிரகாம் சாரால் அதுதான் வாசிக்கிறோம். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரைட்? ஆமா, அது பகுதி, முக்கியமான பகுதி. இது நீங்க பிறகு வாசிங்க. ரோமர் 4:18-21. எல்லாரும் உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என்னாலும் இளைப்பாற முடியும். ஆமா, இளைப்பாறுதல் எதற்கு அடையாளம்? வெரி குட். விசுவாசத்திற்கு அடையாளம் இளைப்பாறுதல். அதுதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பது. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போவோம். ஆண்ட்ரூ வோமக் அற்புத சுகமளிக்க முடியாமற் போனதற்கும் சுமித் விகில்ஸ்வர்த் அற்புத சுகமளிக்க முடிந்ததற்கும் காரணம் என்ன? 3 எழுதுக. ஆவண்ணா எது காரணம் அல்ல? வெரி குட். எஸ் பிரதர் பிலிப். Less unbelief. Yes. Less sensitive to the people's criticism. Very good. And he knows what he was doing. Very good. We want the. Very good. Ama. Okay, what's the answer for the first question? What's the reason for less unbelief? For Andrew Womack, he was not able to perform the miracle. What's that reason? அற்புத சுகம் அளிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? ஆண்ட்ரூ வோமக்கு ஸ்மித் விகில்ஸ்வர்த் லெஸ் அன்பிலீஃப் இருந்தபடியா சுகமாக்கக்கூடிய இருந்தது. மனுஷட்ட பயம், மனுஷ சொல்லி அவர் வந்து பார்த்தபடியா நல்லா கவனிங்க. ஓகே, பாருங்க, இதுல ஃபெயிலியர் ஆனா கூட என்ன நினைக்க வேண்டியதில்லை. ஐயோ இவர்கள் என்ன நினைப்பாங்க, நீங்க ஒரு ஹீலிங் போறீங்க, அற்புதம் நடக்கல, சரிங்களா? இப்பவும் பாருங்களேன், நான் ஒரு 3 நாள் வெளியூர்ல இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமத்துல அற்புதம் நடந்தது. அப்போ ஒரு அற்புதம் பாருங்க. நான் அதை போட்டோ சிஸ்டருக்கு அனுப்புறேன், ஜெயா சிஸ்டருக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. சும்மா ஒரு 20 செகண்ட்ஸ். ஒரு 20 பேர் முன்னால வந்தாங்க. எனக்கு இருந்தது ஒரு 5 நிமிஷம் தான். கை வைக்க வைக்க எல்லாரும் சுகமாயி வாக்கிங் போயிட்டு குனிஞ்சு பார்த்து ஸ்டெப்ஸ்ல ஏறி சாட்சி சொல்லிட்டு தான் போனாங்க. ஒரு முதியவர் ஒருத்தர் வந்தார், சரிங்களா? அவர் தரையில உட்காரவே முடியாது. தட் வாஸ் ஹிஸ் ப்ராப்ளம். நான் கை வச்சு பேசுறேன், ஹீல் ஆகல. 2வது நேரம் கை வைக்கிறேன். ஆக்சுவலா நான் யாரையும் கை வைக்கல, அங்க இருந்த நபர்களைத்தான் நீங்க கை வச்சு பேசுங்கன்னு அற்புதம் செஞ்சார். இந்த பெரியவருக்கு அற்புதம் நடக்கல. ஒரு கால் லேசா அப்படி பெண்டாகியே இருந்தது. அவரால் தரையில உட்கார முடியாது பல ஆண்டுகள். நானும் திரும்பவும் கை வச்சு பேசினேன், ஆகல. நான் அந்த நேரத்துல என்ன செய்தேன்னா, இயேசு சொன்னார் பாருங்க, நீங்க போய் ஆசாரியனுக்கு காண்பீங்க அப்படின்னாரு. இயேசு அனுப்பும்போது சுகம் அவர்களுக்கு நடக்கவில்லை, போகும்போது நடந்துச்சு. ஆமென். ஆமா, இதை போல கானாவும் ஒரு கல்யாண வீட்டுல அந்த தொட்டில அந்த பாத்திரத்தை போட்டு மொண்டு கொள்ளும் போது அது தண்ணீரா தான் இருந்தது. நடந்து சென்ற பொழுதுதான் அங்க என்ன நடந்தது, அது திராட்சை ரசமா மாறிட்டு. இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கு, பாத்தீங்களா? சொல்லிட்டேன். அப்போ சொல்லும் போது எனக்கு அவிசுவாசம் இருந்தது. நல்லா கவனிங்க. ஆனா கிருபை பாருங்க, விசுவாசம் அதிகமா இருந்தது. எப்பவுமே அவிசுவாசமும் இருக்கும், விசுவாசமும் இருக்கும். ரைட்? எது அதிகமா இருக்குதோ அது வேலை செய்யுது. சொல்லிட்டு நீங்க இந்த கேம்பஸ், அந்த சர்ச் காம்பவுண்டை விட்டு போறதுக்குள்ளாக்க நீங்க ஹீல் ஆயிருவீங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். தப்பிக்கிறதுக்கு வழியை உங்களுக்கு சொல்லி தர்றேன். சரிங்களா? ஆமா, நான் அடிக்கடி என்ன நினைப்ப தெரியுமா, நடக்கட்ட என்னங்க போகுது, நமக்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் இல்லை. கரெக்டா? அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சு கொஞ்சம் பேர்கிட்ட யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார், அங்க உள்ள ஒரு ஜூனியர் பாஸ்டர். அங்கிள், இந்த நபர் சோகமாயிட்டாரு கூப்பிட்டு வந்தார்.
சரிங்களா? அவரு ஒரு படிக்காத Glory. மனுஷன். Thank you, Lord. ஆமா. அதை நான் அனுப்புறேன், நீங்க வேணா எல்லாரும் சர்க்குலேட் பண்ணுங்க. அப்போ இதுல பாயிண்ட் என்னன்னா, அற்புத சுகம் அளிக்க முடியாமற் போனதற்கு காரணம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதுதான் முக்கியமான ட்ரூத் இல்ல. அந்த பயம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜெயித்துருங்க. எப்படி ஜெயிக்கலாம்? நடக்கட்டாலும் பரவாயில்லப்பா, என் தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த எண்ணம் வரும்பொழுது நடந்துருது. ஏன்னா விசுவாசம் வந்துருது. நம்ம அதனால பயப்படுறோம். ஒரு கூட்டத்துல நம்ம ஹீல் பண்ண பயப்படுறோம். ஏன்? நம்ம பேசுற இயேசு நாமத்தினால இந்த கட்டி மறைஞ்சு போ, இந்த தலைவலியே போன்னு சொல்றோம். ஒருவேளை போகலைன்னா என்ன செய்யறது? ஆனா ஒரு நல்ல ஒன்று காரியம் சொல்றேன். எந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் வந்து விடுகிறது என்றால், செக் பண்ண சொல்ற அளவுக்கு இந்த விசுவாசம் வந்துருது. அநேகர் அதை சொல்ல மாட்டாங்க. கிருபை 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 பாருங்க, நான் எல்லாரையும் செக் பண்ணி பார்த்துறது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் வந்துட்டு கொஞ்சம் என்ன செய்யுது? அவிசுவாசம் இருக்கு. அது நம்முடைய வகுப்புகளே குறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமா, ஸ்மித் விக்கிரசோத்து பாருங்க, அவர் ஒரு பள்ளிக்கூடத்து போகாத ஒரு ஆள் பாருங்களேன். அவர் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கவில்லை. அவருடைய மிராக்கிள் புக்கு வாங்கி வாசிங்க, எல்லாம் கூகுள்ல கிடைக்குது. அப்போ அதுல ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹால்ல ஒரு டெட் பாடியை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வாசித்திருப்பீங்க சிலர். அப்போ இவர் என்ன செய்யிட்டாரு, 2 அசிஸ்டண்ட கூப்பிட்டு சோவர்ல அந்த பாடியை நிறுத்தி இப்படி கழுத்துல பிடிச்சுக்கிட்டாராம். பிடிச்சிட்டு வாக் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்தாராம். பாடி கீழே விழுந்துட்டு, திரும்ப தூக்கடா சொல்லிட்டு அதே மாதிரி கையை கழுத்துல வச்சுட்டு ஐ கமாண்ட் யூ டு வாக் அப்படின்னாராம். கையை எடுத்திருக்காரு, கீழே விழுந்துட்டு. உடனே கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் கத்துனாங்க, டேய் உனக்கு அறிவு இருக்காடா? உன் வேலையை பார்ப்ப, உனக்கு என்ன வேலை? பிரசங்கம் பண்ற வேலைன்னா. இவர் உடனே மைக்ல சொன்னாரு, என் வேலையை தான் நான் செய்துட்டு இருக்கேன், அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு 3வது நேரம் அதே போல செய்திருக்காரு. சரீரம் நடந்துட்டான். நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் வந்து விட்டது. சரிங்களா? நான் டிக்ளேர் பண்ணதுதான், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நீங்கள் மரித்தோரையும் உயிரோடு எழுப்ப போறீங்க. தொலைபேசி மூலமாக இப்பொழுதே நீங்க அற்புதம் செய்ய துவங்கி இருப்பீங்க. அதை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். ஓகே, முதலாவது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற பயம் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த்துக்கு இல்லை. 2வது, மற்றவர்கள் நினைப்பதை குறித்து கவலைப்படாத கடினமானவராக அவர் இருந்தார். அதை நான் முழுசா வாசிக்கிறேன். மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்படாத உணர்வற்ற உணர்ச்சியற்ற உறைந்த மனம் என்று அர்த்தம். ஸ்மித்திற்கும் எனக்கும் இருந்த வித்தியாசம், அவருக்கு அதிக விசுவாசம் இருந்தது என்பது அல்ல, மற்றவர்கள் நினைப்பதை குறித்து கவலைப்படாத கடினமானவராக அவர் இருந்தார். ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணாங்க, அண்ணன் உங்க செய்தி ரெகுலரா கேட்கிறேன், அவங்களும் ஊழியம் செய்யறாங்க. சரி, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அன்பா சொன்னாங்க. அதாவது கிருபையை போதிக்கிறவங்க கொஞ்சம் காட்லினஸ் சேர்த்துக்கொண்டாங்க, தேவ பக்தி, காட்லினஸ். ஆனா ஸ்மித் விக்கில்ஸ் பாத்தீங்கன்னா ரவுடி மாதிரிதான் வேலை செஞ்சிருக்கிறார். வயிற்ற வலிட்டு வந்தா வயிற்றுல குத்துறது. என்கிட்ட அந்த புக் இருக்கு, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்துறேன். யாராவது நீங்க எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க, அண்ணன் அந்த புக்கை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி. ஓகே, அடுத்து அவர் என்ன செய்யற பாருங்க, தேவன் சொன்னதை தவிர மற்ற யாருக்கும் எதற்கும் அவர் செவி சாய்க்கவில்லை. நானோ வென்றால் மக்களுடைய கருத்து, என்னுடைய சூழ்நிலை, மேலும் நான் பார்ப்பது, கேட்பது, முகர்வது, ருசிப்பது, உணர்வது போன்றவைகளால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருந்தேன். ஆகவே ஸ்மித்திற்கு அதிக விசுவாசம் இருந்தது என்பது அந்த வித்தியாசம் அல்ல, அவருக்கு அவிசுவாசம் கொஞ்சமாக இருந்தது என்பதே அந்த வித்தியாசம். அதைத்தான் இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா? நம்ம பல மாதங்களாக சத்தியத்தை நாம சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால உங்களுடைய அவிசுவாசம் குறைந்து விசுவாசத்துல நீங்க பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். என்ன தேவைன்னா, எனக்கு விசுவாசம் இருக்குங்கிற அறிவு தான் தேவை. அதை நீங்க கை வைங்க, போன்ல ஹீல் பண்ணுங்க,
1-2 அற்புதம் நடந்த உடனே விசுவாசத்துல நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கு பாடம் என்னன்னா, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, இந்த அற்புதம் நடக்கலைன்னா எனக்கு கெட்ட பெயரு என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டும். அப்படி மறக்காவிட்டால் என்ன பொருள்? மனிதனுக்கு நீங்க பயப்படுறீங்க. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்பை செய்ய மாட்டீர்கள். அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்விக்கு. எது கரைப்படுத்தும்? எனவே ஸ்மித் விகில்ஸ்வர்த் எதை மறுத்தார்? வெரி குட். நல்லவர். பவானி சிஸ்டரா யாரு? எஸ் சிஸ்டர் பவானி. அவிசுவாசம் விசுவாசத்தை கரைப்படுத்தும். வெரி குட், வெரி குட். தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதிலும் அவர் கவனம் செலுத்த மறுத்தார். எந்த அளவுக்கு கவனம் செலுத்த மறுத்தார்? யாராவது சொல்லுங்க. 100% அவிசுவாசத்துக்கு எதிர்த்து நின்றார். ஓகே ஓகே. இல்ல சிஸ்டர், நான் கேட்கிற கேள்வி வேற. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாரு? அவிசுவாசத்துல நான் சிக்கவே கூடாது என்பதற்கு அவர் என்ன செய்தாரு? தேவனுடைய வார்த்தையை தவிர திரும்ப திரும்ப அதை செயல்படுத்தினார். திரும்ப செயல்படுத்தினார். வெரி குட். தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்த மறுத்தார். கையில ஒரு உதாரணம் எழுதியிருக்கு. என்ன உதாரணம்? அந்த செய்தித்தாள் நியூஸ் பேப்பரை கொண்டு வீட்டுக்குள்ள வந்த போது அவர் நியூஸ் பேப்பரை வழியால போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர சொன்னார். அந்த அளவுக்கு அவர் ஃபேமா இருந்திருக்காருல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பாருங்க, 1000 செய்தியை கேட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ வரல. கடைசி என்னன்னு பார்த்தா, நம்ம யாரையும் குறை சொல்ல ரெடியா இல்ல, ஒரு சபைக்கு போயிட்டே இருக்காரு. அங்க அவிசுவாசத்தை தான் விதைப்பாங்க. பிரதர், நான் எப்படி பிரதர் அவிசுவாசத்துக்குள்ள போறேன்? அந்த ரிஸ்க ஸ்மித் விகில்ஸ்வர்த் எடுக்கவில்லை. அவரை யாராவது பார்க்க வந்தால் நியூஸ் பேப்பரை கையில வந்தா கூட அல்ல போட்டு, அதாவது நியூஸ் கூட அவர் காதுக்குள்ள போறது இல்லை. நியூஸ்ல என்ன வரும்? கொரோனா வருது. எங்க இந்தியாவில இப்ப ஒரே நியூஸ். என்ன நியூஸ்? வெயில் பயங்கர ஹீட்டா இருக்கு. இதே தான் வரும். இந்த நெகட்டிவ் பேச்சு பேசாதீங்க, சுத்தமா பேசாதீங்க. பேசுகிறவங்க, உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ அல்லது உங்க பிள்ளைகள் அவிசுவாசத்தை பேசுறா, கேன்சல்ங்கிற வார்த்தையை சொல்ல பழகிட்டீங்களா? ஏன்னா நம்ம வேற லெவல் போகணும். அதனாலதான் இந்த புக்கெல்லாம் படிக்க வாய்ப்பு தராரு பாருங்க. கொஞ்சம் கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்லும் போதே உங்களுக்கு சிலருக்கு ஞாபகம் வரும், பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம், எப்பொழுதும் அவிசுவாசத்தை தான் பேசுவார் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, பரவாயில்ல, யாரு சரியில்லைன்னு பரவாயில்ல, நம்ம சரியா இருந்தா அவங்க சரியாயிருவாங்க. இதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, நாம சரியானா நம்மோடு இருக்கிறவர்கள் சரியாகி விடுவார்கள். என்ன வசனம்? இதை மேட்ச் பண்ணலாம். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்க முடியும். நீங்க அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதீங்க, உங்கள் வீட்டார் அனைவரும் அந்த அனுபவத்துல வந்துருவாங்க. திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், நாம தான் கரெக்ட் பண்ணணும். நிறைய சாட்சி இருக்கு, சரிங்களா? டயனா அடிக்கடி சொல்லுவான், நான் தான் கரெக்டானேன், அது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் மாறணும்னு நினைச்சேன். உண்மைதான், அவங்கதான் மாற வேண்டியது இருந்தது. ஆனா நான் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய மனம் புதிதாக்கப்பட்ட பொழுது தானாகவே அவர்கள் வந்துட்டாங்க. சோ அதனால நீங்க எதுக்குமே பாரப்படாதீங்க. பிரதர் அவரு ரொம்ப மோசம், பிரதர் இவங்க ரொம்ப மோசம், நீங்க தான் மோசம், அவங்க மோசம்னு எப்படி எடுத்துக்கிடுவோம்? மற்றவர்களை நாம் மோசம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ரைட்? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். எஸ் சிஸ்டர், ஒரு சின்ன சாட்சி ஒன்று சின்னதா. நேற்று ஒரு எங்களை இது ப்ராப்ளத்துக்காக லோயராக சந்திக்க போயிருந்தேன். அதுக்கு 1 வீக்குக்கு முதல்ல அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பிடிக்கல, வேற லோயர் வேணுமென்று கதைச்சிருந்தான். அப்ப நான் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை உங்களோட பழைய லோயர் தான் உங்களுக்கு தருவோம்னு சொல்லியாச்சு. அப்ப நான் உடனே அவ கால் பண்ணி உங்களை ஒருக்கா சந்திக்கணும்னு சொல்ல, நீங்க மற்ற அந்த ஆபீஸுக்கெல்லாம் அடிச்சு என்ன வேணாண்டீங்க, நீங்க வாங்க முதல் கூட கதைக்கணும், அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு கதைப்போம் 1 வீக் முதல்ல சொல்லிட்டேன்.
அப்ப நேற்று தான் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயக மகளோட போயக அப்ப அவ சொன்ன உடனே எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வந்த உடனே இப்போ எனக்கு என் கத்த இந்த அவர் எனக்கு எதிராக கதைக்க போற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். அவர் எனக்கு சார்பாக பேசுறது நான் ரிசீவ் பண்றேன் ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு அதே ஜெபிச்சுட்டு ஒரு இது கலக்கம் இல்லாம நேற்று மகளோட போயக்க மகள் சொன்னாமா அவர் தேவையில்லாம கதைச்சாண்ட அப்புறம் என்ன கோவம் வரை நான் கதை பண்ணேன். ஆமா நீயும் கதைக்க தேவையில்ல அவரும் கதைக்க மாட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டேன். அவர் எங்களை எல்லா எதிரான காரியம் எல்லாம் ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். அவர் எங்களுக்கு சார்பா கதைப்பார், நீங்க பாருங்கன்னு சொல்லி போனோம். போயிட்டு அதுக்கு பிறகு அவர் மகளோட கேட்க நோமலா கதைச்சு பிறகு அவர் தண்ட ஸ்டோரி சொல்ற அளவுக்கு கொஞ்சம் படிஞ்சு வந்து ஓகே நான் உங்களுக்கு செய்யறேன் எடுத்துறேன். மகள் வந்துக்கிட்ட ஆமா இது என்ன இதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டேன். அவர்கிட்ட எதிர்காரியங்கள் எல்லாம் நாங்க நல்லதை ரிசீவ் பண்ணிட்டோம். வெரி குட் சிஸ்டர். சிஸ்டர் பேர் என்ன? சிஸ்டர் பேர் என்ன? மாலதி. எங்க கனடாவுல தான் இருக்கீங்களா? வெரி குட். நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க சிஸ்டர். எல்லாரும் இதை நல்ல சாட்சி ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு இஷ்யூ ஒரு பிரச்சனை இருக்கு, அது சம்பந்தமா ஒரு நபரை பார்க்க போறீங்க, ஒரு பேங்குக்கு போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது இதுல நில்லுங்க. இன்னைக்கு நான் தான் பேசுவேன், எனக்குள்ள இருந்து ஆவியானவர் தான் பேசுவார். எல்லாருடைய வாயையும் கட்டுகிறேன். கூட வரவங்க டவுட் பண்ணுவாங்க, அம்மா இப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க, அப்படி கேட்ட நீ அமைதியாயிருமா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த சிச்சுவேஷன்ல எந்த சிச்சுவேஷன்ல பெலிஸ்தருடைய பெரிய சேனை ஆயிரக்கணக்கான சேனை இருக்கு, அந்த ராட்சதன் இருக்கிறான் யாரு, கோலியாத்து, அவர்கள் மத்தியில இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண போவது இல்லை என்று பேச ஒரு ஆட்டு இடையனால் முடியும் என்றால் ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸால முடியுமா முடியாதா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க, கரெக்டான கான்டெக்ட்ல சொன்னீங்க. இப்போ ஒரு செய்தி ஒரு விட்டுதான் பாருங்க, யுத்தம் துவங்குவதற்கு முன்னதே நீங்க டிக்ளேர் பண்ணிருங்க வெற்றிய, ரைட்? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரிங்கிறனா. நீங்க இவ்வளவு பாடம் படித்த பிறகு நீங்க அந்த வெற்றியை முழங்கவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீங்க. உங்க டாக்டரோட போறீங்க, இப்ப சிஸ்டருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும், ஐயோ நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேனே, ஒருவேளை இந்த காரியம் நடக்கவிட்டால் என் மகா என்ன தப்பா நினைப்பாளே என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மனிதனுக்கு பயப்படுகிறீங்க. அந்த பாவத்தை செய்யாதீர்கள். முடியும், எக்ஸ்ட்ரீமா போயிருங்க, முடியாட்டா என்னப்பா, ஏன்னா எத்தனை காரியத்துல நம்ம தோத்துருக்கோமே இல்லையா? சோ தைரியமாக எழும்புங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் துவங்கி விட்டது. இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவங்க, யூடியூப்ல இணைந்திருக்கிறவங்க, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த யூடியூப் செய்தியை இந்த கிளாஸ்ல படிக்கிறவங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாக எழும்புங்கள், கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடும். அவிசுவாசத்திற்கு 3 காரணங்கள் யாவை? அவனா அதை அகற்றி போட நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு சில வார்த்தைகளில் எழுதுக. வெரி குட். அடுத்தது எஸ் சிஸ்டர் ஜெயா. மூன்று வகையான அவிசுவாசம் அறியாமையின் மூலம் வர்றது, தவறான உபதேசங்கள் மூலம் பெற்றுக்கொள்றது, மற்றது எங்களோட சொந்த அனுபவங்களினூடாக நாங்க எங்களோட ஐம்புலன்கள் மூலம் நாங்கள் இயற்கையாக பெற்றுக்கொள்றோம். வெரி குட், பாருங்க, வெரி குட், கரெக்ட் சிஸ்டர். பேஜ் 113 இருக்கு, டாப்ல பாருங்க, 113. முதலாவது அவிசுவாசம் அறியாமையின் மூலம் வருவது. அதுல 3வது பேராக பாருங்க, 2வது வகை அவிசுவாசம் தவறான உபதேசத்தால் வருகிறது. 3வது அவிசுவாசம் பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு பாருங்க. 3வது வகை அவிசுவாசத்தை நான் இயற்கை அவிசுவாசம் என்று அழைக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இயற்கையில் நமக்கு கிடைக்கும் தகவல்களால் வருவது. ஓகே, நாம் அதை அகற்றி போட நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இந்த ஒரு பேஜை வாசித்தாலே புரிஞ்சிருப்பீங்க. வாசித்துருவோமா? நான் வாசித்துறேன்.
முதலாவது அவிசுவாசம் பேஜ் 113. முதலாவது அவிசுவாசம் அறியாமையின் மூலம் வருவது. சிலர் எந்தவித முக்கியமான காரணமும் இல்லாமல் சரியான அறிவில்லாதபடியால் தேவன் சொல்வதை எதிர்த்து நிற்பார்கள். அவர்களுக்கு அதற்கு மேல் ஒன்றும் தெரியாது. நீங்கள் சுகமாயிருப்பதையே தேவன் விரும்புகிறார் என்பதை அவர்கள் அறியாதவர்கள். சத்தியத்தை ஒருபோதும் அதற்கு முன்னால் கேட்டதில்லை. அது அறியாமைதான் என்றாலும் அது அவிசுவாசமே. அறியாமையினால் வரும் அவிசுவாசத்தை மேற்கொள்ள மக்களுக்கு சத்தியத்தை கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்கள் தேவ வார்த்தையை கனப்படுத்தி பரிசுத்த ஆவிக்கு உணர்வு உள்ளவர்களானால் இத்தகைய அவிசுவாசத்தை மேற்கொள்ள தேவையான அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனாலதான் இந்த வகுப்பு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, புரியுது. இரண்டாவது வகை அவிசுவாசம் தவறான உபதேசத்தால் வருகிறது. தற்காலத்தில் அநேக மக்கள் தவறாக போதிக்கப்படுகிறார்கள். தேவன் தற்காலத்தில் அற்புதங்கள் செய்வதில்லை, இன்று சுகமடைவதில்லை என்பதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்போஸ்தலர்களோடு அவைகள் எல்லாம் முடிந்து விட்டன என்பதாக அவர்களுக்கு கூறப்படுகிறது. அது உண்மையல்ல. தேவனுடைய வார்த்தை அப்படி போதிக்கவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு இப்படித்தான் கற்பிக்கப்படுகிறது. கடைசிக்கு வந்துடும். மூன்றாவது வகை அவிசுவாசத்தை இயற்கை அவிசுவாசம், அதாவது சூழ்நிலைகள். இது ஒரு தொற்று வியாதி, கண்டேஜியஸ், எது கோவிட், கொரோனா, எனவே எனக்கு வந்துவிடும் என்று நினைப்பது என்னது? இயற்கை அவிசுவாசம். சூழ்நிலை சொல்லுகிறதுக்கு செவி கொடுக்கிறது. அதனால்தான் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ன சொன்னார்னா, உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தகவலே வேண்டான்ட்டார். இல்ல, நம்மளால அவ்வளவு சென்சிட்டிவா இருக்க முடியுமா தெரியல, ஆனா இருக்கணும்ல. இல்ல, இவ்வளவு தெளிவா ஆவியானவர் நமக்கு கற்று தருகிறார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம் சிஸ்டர். எது பூஜ்யமாய் இருக்க வேண்டும்? நமக்கு இருக்கும் எது போதும்? வெரி குட். ரஞ்சினியா மகேஸ்வரி சிஸ்டரா? மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. ரஞ்சினி சிஸ்டருக்கு முகத்தை காட்ட தைரியம் இல்ல பாருங்க. மகேஸ்வரி அம்மா எவ்வளவு ஜம்முன்னு முகத்தை காட்டுறாங்க பாருங்க. ஆமையா, தேங்க்யூ. சொல்லுங்க. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா என்னுடைய நாலேஜ்ல இருந்து சொல்றேன் என்னென்றால், பூஜ்யமா இருக்க வேண்டியது அவிவிசுவாசம், நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். கரெக்ட் தான். ஆமா ஆமா ஆமா. இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஆண்ட்ரூமுக்கு சில இடத்துல எழுதியிருக்காரு, இரண்டுமே இருக்கும். இது கைய பாருங்க, இது பலமுறை சொல்லியிருக்கேன். இது அவிசுவாசம், இது விசுவாசம். ஒன்று குறைந்து ஒன்று கூடணும். எது அதிகமா இருக்குதோ அது வேலை செய்யுது. நமக்கு தெரிஞ்சப்ப ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின் போலாம். 8வது கேள்வி. தேவன் நமக்கு வைத்துள்ள அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. தேவன் நமக்கு வைத்துள்ள அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதுல இருக்கிற பதில் சொல்லணும். ஓகே, யாராவது சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் விதிமுறைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்காததால் தேவன் நமக்கு வைத்துள்ள அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. அநேக மக்கள் சுகம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இருக்கும் அவிசுவாசம் தான். ரெண்டும் இருக்குது. பேஜ் 124. இந்த ரெண்டு ஆன்சர்ல எது எழுதினாலும் மார்க் போட்டுடுங்க. ஆனா அது நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். இதுல நல்லா தெளிவா எழுதுறாரு பாருங்க. 132 பேஜ் 132 பாட்டத்துல, தேவனுடைய விதிமுறைகளை அநேக மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நான் கூறும்போது அதற்காக அவர்களை நான் கண்டனம் செய்யவோ அல்லது குற்றப்படுத்தவோ இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் விதிமுறைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்காததா நமக்கு சுட்டி காட்டுகிறேன். ஓகே, நம்முடைய முதல் லெசனே என்னதுதான்? கிங்டம் பிரின்சிபல் தான் எடுத்தோம் பாருங்க. சிலர் புதுசா வந்திருக்கீங்க. அந்த கிங்டம் பிரின்சிபல் 2 கிளாஸ் 2 செக்ஷனா எடுத்தோம், 2 சப்ஜெக்டா எடுத்தோம். பார்ட் 1 பார்ட் 2. ஜெயா சிஸ்டர், அது ஆன்லைன்ல இருக்கிறதா? கிங்டம் பிரின்சிபல் இருக்குது பிரதர், எல்லாம் இருக்குது.
யாராவது நீங்க யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் அல்லது எதிர்காலத்துல பார்க்கறவங்க கூட நீங்க அதை பாருங்க. கிங்டம் பிரின்சிபல், அதான் ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு. 20 கிளாஸ்ல எடுத்திருக்கோம். அதை படிங்க. அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு கிங்டம் பிரின்சிபல் ஜனங்கள் அறியவில்லை. யாராவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு முக்கியமான கிங்டம் பிரின்சிபல் சொல்லுங்க. கிங்டம் எப்படிதான் வேலை செய்யுது? கைகளை வைப்பீர்கள் சுத்தமாவார்கள். வெரி குட். சூப்பர் நேச்சுரலா தான் எல்லா வியாதிக்கும் பரலோகம் தீர்வு கொடுத்திருக்கிறது. எது ஒரு பிரின்சிபல். நேச்சுரல் தீர்வு இல்லை. நாட் ஓன்லி ஃபார் ஹீலிங் பட் ஃபார் எனி நீட். என்ன தேவை இருந்தாலும் சரி, பைபிள்ல தேடி வாசிங்க. சூப்பர் நேச்சுரலா தான் தேவன் தீர்வு கொடுத்திருக்கிறார். இன்னொரு பிரின்சிபல் பாருங்க, நம்முடைய நாவிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அதுதான் 11:23 மார்க்கு. பேசினா போதும் மலை போல் இருக்கிற, இதெல்லாம் கிங்டம் பிரின்சிபல். வேற ஏதாவது சொல்லுங்க. பொருள்கள் வைத்திருக்கிற பொருள், வைத்திருக்கிற பொருட்கள்ல சூப்பர் நேச்சுரல் பவரை நீங்க கட்டவிழ்த்து அதை பயன்படுத்தலாம். அந்த கிங்டம் பிரின்சிபலை நீங்க தெரிந்து கொண்டால் சொல்லுங்க சார். இல்ல, அதுவும் ஒரு பிரின்சிபல் தான் நான் நினைக்கிறேன். அவர் முன்கூட்டியே எங்களுக்கு தேவையானதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதுல நம்ம 20 லெசன்ல இல்லாட்டாலும் இது ஒரு லெசன் தான், நல்ல லெசன். முன்கூட்டியே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. எந்த வசனம் சொல்லுது? ஓகே, வெரி குட். அது ஒரு எக்ஸாம்பிள். இது பாருங்க, அதுதான் 1 யோவான் 5:15 சொல்றாரு. நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தால், அறிவுதான் வேணும். அவர் எனக்கு அப்பா, எனக்கு எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்கிற நாலேஜ், இத அறிஞ்சிருந்தாதான் யாரு நம்ம தாவீது மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியும். இன்று கண்ட எகிப்தியனை, இன்று காணுகிற இந்த பெலிஸ்தனை இனி நாம காண போறதே இல்லைல்ல. ஆமா, அருமையானவர்களே, வெரி குட். எல்லாரும் நல்லா வளர்றீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. 9வது கேள்வி போயிடலாம். எப்படி ஜெபிக்க அவசியம் இல்லை? வெரி குட். யார் சொல்றீங்க? யாராவது சொல்லுங்க. கர்த்தாவே உங்க சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்ற ஜெபத்தை ஓகே, அசோக் மேத்தா தானே சொல்றீங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன நாலேஜ் வந்தது? எங்களுக்கு சித்தம் என்று கடவுள்கிட்ட கேட்கணும். அந்த கடவுளுக்கு சித்தம் இல்லை எங்களுக்கு. அவர் அந்த 38 வயசு அந்த பெஜஸ்தா குளத்துல குருடனை ஜபிக்கும் கேட்கிறார், உனக்கு சுகமாக விரும்புறியாண்டு. அவர்கள் திரும்பி செகண்ட் டைம் கேட்கிறார், உனக்கு சுகம், நீ ஐயோ உனக்கு சுகமாக விரும்புறேன்னு கேட்கிறபடியா எங்களுக்கு அது சித்தம் என்று கடவுள், இது எனக்கு சித்தமா, எனக்கு விருப்பமா இருக்கு. ஆமென், வெரி குட். அதாவது தேவன் நாம் சுகமா இருக்கிறதை விரும்புகிறதுனால நீங்க சந்தேகப்பட வேண்டியது இல்லை. இது ஆண்டவருக்கு சித்தமா? நான் வியாதி இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு சித்தமா? இது முட்டாள்தனமான கேள்வி. எனக்கு வாழ்க்கையில ஆக்சிடென்டே வரக்கூடாது. ஏன் நமக்கு ஆக்சிடென்ட் வரக்கூடாது? அதுக்கு ரிலேட்டடா ஒரு வேர்டு சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லுங்க. பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார். அதுக்கு ரிலேட்டட் வசனம் தானே. எப்படி நமக்கு ஆக்சிடென்ட் வரும்? நீ எந்த ஃபிளைட்ல போனாலும் சரி, எந்த ட்ரெயினோ எதுல வாகனத்துல போனாலும் ஆக்சிடென்ட் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவன் அதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் செவ்வையாக்கி வைத்து இருக்கிறார். அந்த நாலேஜுக்குள்ள வாங்க. சரிங்களா? வாழ்ந்துதான் பார்ப்போமே. சொல்லுங்க. இந்த வசனம் பாஸ், என் ஆத்மா வாழ்வதோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமா, எது வாழ்றது போல எல்லாம் வாழும்? ஆத்மா வாழ்வது போல. ஆத்மானா என்ன? எங்கட ஆவி ஆத்மா சரீரம், இனமே ஆத்மாண்டா சிம்பிளா புரிஞ்சுக்கிடுங்க. எண்ணங்கள், தாட்ஸ் தான் ஆத்மா. நினைவுகள், திங்கிங் நல்லா இருந்தா எல்லாம் நல்லாயிடும். திங்கிங் நல்லா இருந்தா நீங்கள் இளைப்பாறுவீர்கள். அதுதான் நிறைய நடந்திருக்கு உங்களுக்கு. ஐயோ எனக்கு அந்த மாதிரி இன்னும் மாறலை அப்படின்னு நினைக்காதீங்க. சரிவாங்களா? அவிசுவாசத்தை தூக்கி தூர போடுங்க.
விசுவாசம் தானாகவே வந்துவிடும். எப்படி ஒரு சுவிட்சை போட்டா லைட் வந்துருது, இருள் ஓடிறது போல ஒவ்வொரு வகுப்பிலேயும் நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். அடுத்த கொஸ்டின் போயிடுமா? எதை பலவீனப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? வெரி குட். யார் சொல்றீங்க? நூற்றி 19 விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற ஆற்றல் அவிசுவாசத்துக்கு. அப்படியே 119 அது ஆன்சர் கரெக்ட் தான். 119 இருக்குதோ? 124 124 இருக்கு. ஓகே கரெக்ட் சிஸ்டர், நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். பாருங்க 124வது பக்கத்துல கடைசி பேராகிராஃப் பாருங்க. அநேக மக்கள் சுகம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இருக்கும் அவிசுவாசம்தான். விசுவாசத்திற்கு எதிரான அதை சமன் செய்கிற ஆற்றல் அவிசுவாசத்துக்கு இருக்கிறது. அநேக மக்கள் தங்கள் விசுவாசத்தை அதிகரித்து பெரிதாக்கி கொள்ள முயற்சி செய்கின்றார்களே தவிர தங்கள் அவிசுவாசத்தை குறைத்து கொள்வதற்கு எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை. அவர்களுக்கு விசுவாசமும் அவிசுவாசமும் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் சக்திகள் என்று புரிவதில்லை. எதையும் சாதித்து கொள்ள ஏன் மலையை கூட கடலுக்குள் தள்ள தேவையானது கடுகு அளவு விதை அளவு விசுவாசமே என்று அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க சொன்ன லைன் எதுல இருக்கு சிஸ்டர்? 119லயா? 119ல அந்த செகண்ட் பேராகிராஃப், உங்கள் விசுவாசத்தோடு எவ்வளவு அவிசுவாசம் கலந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் விவரிப்போம். உங்களுக்கு அவிசுவாசம் அதிகமாயிருந்தால் நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறீர்கள். உங்கள் அவிசுவாசம் கொஞ்சமாயிருந்தால் உங்கள் விசுவாசம் வலிமையானதா இருக்கும். இது ஒரு சரியான விளக்கமாகும். ஆனாலும் கொஞ்சம் விசுவாசம் அல்லது அதிக விசுவாசம் என்பது உண்மையில் சரியல்ல. உண்மையவென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் அதுதான் அதுலதான் நடத்தினாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கீங்க. அதுக்கு மார்க் போடலாம். எதை பலவீனப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்றால் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற ஆற்றல் அவிசுவாசத்திற்கு இருக்கிறது. 121வது பக்கத்திலும் இருக்குது. உங்கள் அவிசுவாசத்தை பட்டினி போடுங்கள். வெரி குட். 21வது பக்கத்துல உங்கள் அவிசுவாசத்தை பட்டினி போடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் ஒரே மனதுடன் தியானிக்கும் இடத்துக்கு வந்து உங்களுடைய சிறிய கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்கு தேவையான எதையும் சாதிக்கும். ஓகே ஓகே. அவிசுவாசத்தை பட்டினி எப்படி பட்டினி போடலாம்? யோசிங்க, திங்க் பண்ணுங்க. அதை பத்தி விசுவாசத்தை பத்தி யோசிக்காமலே விடணும், எம்டியா விடணும். ஒண்ணு வேற இன்னொரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம இதுல பார்த்தோம் அந்த வகுப்புல அவிசுவாசத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்னது? தவறான போதனைகள். தவறான போதனைகள். ஏன்னா தவறான போதனைகளை கேட்காம இருக்கணும். ஐம்புலங்களில் வர்ற உணர்வு. வெரி குட். அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க கூடாது. அப்புறம் செய்தித்தாள் டிவில வர்ற கூடுமானவட்ட செய்திகளை எல்லாம் பார்க்காமலே போயிடலாம். இளைப்பாறாமல் விட்டாலும் விசுவாசம் குடிக்கொண்டுவோம். இளைப்பாறல் முக்கியம். ஆமா ஆமா. ஏன் இளைப்பாறுதல் கெடுக்கிறதா? அந்த மூண்டும் தவறான உபதேசம், தவறான சூழ்நிலை தகவல்கள் இல்லையா? இதெல்லாம் அதான். வெரி குட். நல்லா புரிஞ்சுட்டீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா. ஆமென். எப்பொழுது சந்தோஷமா இருக்க முடியும்? சத்தியத்தை நம்ம சரியா இருந்தா, விசுவாசம் இருந்து. ஆமா. சிறைச்சாலைக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்காங்க, சிங்க கெபிக்குள்ளே சந்தோஷமா இருந்திருக்காங்க. சீறி எரிகிற துதித்தலானும் விசுவாசம் கூடும். துதிக்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. துதிக்கிறது ஒரு நிமிஷம். துதிக்கிறது சில நேரம் நமக்கு ஆர்டிபிஷியலா தெரியும், ஆனாலும் அது ஆர்டிபிஷியல் அல்ல. உங்களால துதிக்க முடியல. எப்படி நான் துதிக்க முடியும்? எனக்கு இந்த துர்ச்செய்தி வந்திருக்குத. இல்ல, உங்களால துதிக்க முடியும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த காரியத்துல எனக்கு வெற்றி தந்துட்டீங்க, நன்றி. துதிக்க முடியும். ஆர்டிபிஷியலா தோண்டும், ஆனா நீங்க அது ஆர்டிபிஷியல் கிடையாது. பிசாசு சொல்லுவேன், நீ உள்ளத்திலிருந்துலாம் சொல்லல. இல்லைங்க, நீங்க தைரியமா துதிங்க. என்னுடைய செகண்ட் சன் எல்லாம் மேஜர் கார் ஆக்சிடென்ட். அந்த காரு யூஸ் பண்ண முடியாம இன்சூரன்ஸ் காரனே எடுத்துட்டா. ஆனா இவங்க மேல ஒரு சின்ன ஒரு காயம் கூட ஏற்படல. அவங்க சும்மா திரிலுக்காக அந்த காருடைய படத்தை தான் அனுப்பிட்டு 5 நிமிஷம் ஆளையே காணும்.
ஒரு செய்தி வரல, ஆனா என்னால இளைப்பாற முடிந்தது. எத்தனை பேர் நீங்க சீரியஸா எடுக்கிறீங்க? துர்ச்செய்தியை கேட்கறதுனால பதற மாட்டான் விசுவாசிக்கிறவன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, அல்லது ஜெபித்து முடிச்சிருவோம், அப்புறம் நம்ம கேட்கலாம். சரிங்களா? சார் எனக்கு ஒரு சாட்சி இருக்குன்னா, எங்களோட ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ஸ்டாப் பண்ணினது. அப்ப நான் எனக்கு ஜெபிக்க முடியல, ஆனா நான் துதித்து கொண்டிருந்தேன். பேஸ் மேக்கர் வச்சு பேருந்து அவர் எத்தனையோ வருஷ கணக்கில் இருந்தவர். அந்த துதித்தனால தான் அது நடந்தது. அதுதான் சொல்றேன். எல்லாம் ஃபயர் ஆயிட்டீங்க. வெரி குட். நான் அப்படி ப்ரேயர் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, இன்னும் ஒரு வகுப்பு தான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு, ஹீலிங்ல. அடுத்தது சிஸ்டர் ஜெயா, இந்த புக்கு தானே, ஆவி ஆத்மா சரீரம் தானே? ஓகே. அடுத்தது இந்த புக்கு தான் நம்ம படிக்க போறோம். நீங்க ஏற்கனவே அந்த என்னுடைய டாக்டர் டயனா கிறிஸ்டோபர் எடுக்கிறதுல படிச்சிருப்பீங்க. நம்ம இன்னும் ஆழமா படிக்க போறோம். இது எங்களுடைய மனக்கண்களை திறந்தது. முக்கியமான ஒரு சீக்ரெட் அதுல இருக்கு. சரிங்களா? நீங்க அதை கற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நான் உங்களை பிளஸ் பண்றேன். அதன் பிறகு நம்ம வித்ரா பண்றவங்க பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பவுலுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் ஒன்றே ஒன்றுதான், பிரகாசமுள்ள மனக்கண்கள். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள்? நீங்கள் சுகமாய் இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார் என்பது மாத்திரமல்ல, சுகவீனத்தை, சிக்னஸ நீங்க பேசினா அங்கே அந்த சிக்னஸ் ஓடிடுது, வியாதி போயிருது. இதை குறித்த ஒரு நாலேஜ் வேண்டி இருக்கு இல்லையா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஏற்கனவே தேவன் தம்முடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் ஆளுகையினாலும் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறாரு. அதை அறியக்கூடிய அறிவு உண்டாகத்தக்கதாக. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. கடந்த 1 மணி நேரமாக ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால விசுவாசத்துல விருத்தி அடைகிறதற்காக நன்றி. நன்றி. அநேக சாட்சிகள் எழுப்புறதற்காக நன்றி அப்பா. இதிலும் பெரிதானவைகளை இவர்கள் செய்யத்தக்கதாக அவிசுவாசத்திலிருந்து முற்றிலும் வெளியே வருவார்களாக. ஓ தேங்க்யூ லார்ட். விசுவாசத்திற்கல்ல, அவிசுவாசத்திற்கு பட்டினி போடும் கலையை இவர்கள் கற்றுக்கொள்ளுவார்களாக. அவிசுவாசத்தை போதிக்கிற பிரசங்கத்தை இவர்கள் கேட்காமல் இருப்பார்களாக. அவிசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுகிற நண்பர்களிடத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெறுவார்களாக. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாக, யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் மூலமாக, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இதை கேட்கிற நபர்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையை நீர் உறுதி செய்து உம்முடைய ராஜ்யத்தை எங்கள் தலைமுறையில, எங்கள் பூமியில நீர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.